தனுசு ராசி அன்பர்களுக்கு உரிய ராகு கேது பயிற்சி பலன்கள். ராகு கேது பயிற்சி நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல குரு பயிற்சி அடுத்த மாசம், சனி பயிற்சி போன மாசம் அப்படிங்கிற அமைப்புல முக்கியமான கிரக இது பயிற்சி எல்லாம் இந்த டயத்துல ஆக்டிவேட் ஆயிருக்குது. ஏன்னா சனி பயிற்சி பாத்தீங்கன்னா திருக்கணித முறைப்படி போன மாசமும் வாக்கிய முறைப்படி அடுத்த வருஷமும் நடக்குது. ராகு கேது பயிற்சி பொறுத்தளவு திருக்கணித முறைப்படி அடுத்த மாசமும் வாக்கிய முறைப்படி இந்த மாசமும் நடக்குது. இது குரு பயிற்சி பொறுத்தளவு திருக்கணிதம் வாக்கியம் ரெண்டுமே அடுத்த மாசம் தான். அதுல டேட் மட்டும் டிஃபரெண்ட் ஆகுது. பட் இதெல்லாம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா கொஸ்டின் நெவர் நீங்க திங்க் பண்ணவே தேவையில்லை. ஏன்னா எப்படி இருந்தாலும் பலன்கள் தனி மனித ஜாதகத்துக்கு பாத்தீங்கன்னா கிடைக்க பெற ஆரம்பித்து விட்டது. இது பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல எல்லா ராசிக்காரங்களுமே பாத்தீங்கன்னா சனி பயிற்சிக்கு பின்பு நிறைய மாற்றங்கள் இருக்கு சார், நல்லதோ கெட்டதோ அப்படி இருக்குங்கிற சொல்லிட்டு இருக்காங்க. சோ பாத்தீங்கன்னா சிலருக்கு பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல கொஞ்சம் தடுக்கிற மாதிரி இருந்தாலுமே மேற்கொண்டு நடக்க லைக் எதிர்காலம் வர வர உங்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கும். ஏன்னா பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய ஒரு பயிற்சி காரணமாக அடுத்த மாதத்துல இருந்து உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ராசிநாதனுடைய பார்வை பரிபூர்ணமா கிடைக்க போகுது. சோ ராகு கேது பயிற்சி பொறுத்தளவு உங்களுக்கு 3ஆம் இடத்துல ராகு வராரு, 9ஆம் இடத்துல கேது வராங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா என்ன கெடுதல்கள் இருந்தாலும் அந்த கெடுதல்கள் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவானால் நிச்சயமாக காப்பாற்றப்படுவீர்கள். அதுல மாற்றுக்கிறதே இல்லை. சரிங்களா? சோ இப்ப ஃபர்ஸ்ட் உங்களுடைய ராசிக்கு உரிய பலன்கள் அப்படிங்கறது பாக்குறதோட சேர்த்து இந்த பதிவுல கூடுதலா ஒரு விஷயத்த பார்க்க போறோம். ஏன்னா ராசி பலன்கள்ல நிறைய நல்ல பலன்கள் சொல்லப்பட்டாலும் சரி, தீய பலன்கள் சொல்லப்பட்டாலும் சரி, அது அப்படியே எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா நடக்கவே நடக்காது. சிலருக்கு 100% அப்படியே நடந்திருக்கும். சிலருக்கு பாத்தீங்கன்னா அந்த விஷயம் நடக்கும்னு எதிர்பார்த்து நடக்காமலே போயிருக்கும். அல்லது நடந்துருமோ அப்படின்னு சொல்லி பயந்து உட்கார்ந்து இருந்து அப்பவும் அந்த விஷயத்துல தப்பிச்சு இருப்பாங்க. இது எப்படி நடக்குது அப்படின்னா சுயஜாதகம் தான். ஏன்னா ராசி மட்டுமே போதும்னா பாத்தீங்கன்னா, அதாவது ராசி மட்டுமே தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கொடுக்கும்னா இந்த சனி பயிற்சி, இது ராகு கேது பயிற்சி, இது அப்புறம் குரு பயிற்சி எதுவுமே பார்க்க தேவையில்லை. நீங்க இந்த ராசி அப்படிங்கிறத மட்டுமே பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன் இந்த ராசிக்கு இந்த பயிற்சிகள் மாற்றம் கொடுக்கும்னா ஜாதகத்துக்கும் சில மாற்றத்தை கொடுக்குங்கிறத நம்புங்க. சோ அதன்படி ஜாதகம் தான் நெட் ரிசல்ட் அப்படிங்கிறதையும் நம்புங்க. சோ இப்ப ஜாதகப்படி உங்களுக்கு ராசி பலனில் சொல்லப்பட்ட நன்மைகள் கிடைக்க பெறக்கூடிய அமைப்புல இருக்குன்னா உதாரண ஜாதகம் அதுக்கு சொல்றேன். அதே மாதிரி தீமைகள் பாத்தீங்கன்னா கிடைக்கிற மாதிரி இருக்குன்னா அதுக்கும் உதாரண ஜாதகம் சொல்றேன், கடைசியில சொல்றேன். சோ இப்ப ஃபர்ஸ்ட் உங்களுடைய பொருளாதாரத்தை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா நல்ல பாத்தீங்கன்னா ஒரு வருவாயை தரக்கூடிய ஒரு காலகட்டம். தொழிலாகட்டும் வேலையாகட்டும் உங்களுடைய நிலையான தன்மையை பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கையில கொண்டு கொடுக்கும். திடீர் வருமானம் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். சொத்துக்கள் விற்பனை ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய பிளான்ஸ் எல்லாம், அதாவது வேலை சார்ந்து தொழில் சார்ந்து நீங்கள் பாத்தீங்கன்னா வச்சிருக்கிற பிளான் எல்லாமே இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உங்களுடைய பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில் பாத்தீங்கன்னா டெவலப் ஆகும். ரொம்ப முக்கியமா பாத்தீங்கன்னா புதிய நபர்கள், புதிய பாத்தீங்கன்னா உறவுகள் மூலியமாக பாத்தீங்கன்னா உங்களுடைய தொழில் வேலையில நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். வெளியூர் பயணம், வெளிநாட்டு பயணம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா சிலருக்கு தடை தாமதங்கள் இருந்தாலும் ஆனா சக்சஸ் ஆயிரும். லேட்டா சக்சஸ் ஆனாலும் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா சக்சஸ் ஆயிரும். சரிங்களா? சோ அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. இது அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தை பொறுத்தளவு, அதாவது குடும்பம், காதல், திருமணம் இந்த அமைப்பை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் மதிப்பு மிக்க, உங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய ஒரு நபரை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். சரிங்களா? உங்களுடைய பாத்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில பாத்தீங்கன்னா உங்களுடைய லைஃப்ல இதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய பர்சனல் லைஃப்ல பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையை சரி பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ரொம்ப முக்கியமா பாத்தீங்கன்னா இதுக்கு இறையருள், உங்களுக்கு குருவருள் உங்களுக்கு துணை நிற்கும். குருவாக நின்று ஒருத்தர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் சொல்லி இப்படி எண்ணுக்கோங்கப்பா, இதனால உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வராம தவிர்க்கலாம், இதனால நீங்கள் முன்னேற்ற பாதையில் செல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். சோ கணவன் மனைவியிடையே, காதல் உறவுகளிடையே நல்ல ஒரு பாத்தீங்கன்னா ஒரு அனுநியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டத்துல இருக்குது. சுமூகமான விஷயம், அமைதியான சூழல் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல தனுசு ராசி நண்பர்களுக்கு உண்டு. ஆரோக்கியம் சார்ந்த பாத்தீங்கன்னா கழுத்து வலி, கை வலி, விரல் காயம், அப்புறம் பாத்தீங்கன்னா முட்டி பகுதியில அடிப்படுறது, இந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருந்தாலுமே அது எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு அமைப்புலயும் இருக்குது. வயதான தனுசு ராசி நண்பர்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திக்கோங்க. சரிங்களா? சோ பாத்தீங்கன்னா நெகட்டிவ் பலன்கள் பெருசா இல்லை. ஏன்னா குரு பகவானுடைய பார்வை ராசிக்கு உட்கார்ந்து இருக்கிறதுனால நன்மைகள் அதிகமாக உண்டு. அதே சமயம் சனி பகவானுடைய பார்வையும் ராசிக்கு இருப்பதனால அந்த விஷயம், நல்ல விஷயம் நடக்கும் பொழுது நிஜமாதான் நடக்குதா, இதை நம்பலாமா, இனிமே இது தொடருமா, கண்டினியூ ஆகுமா,
நிலைக்குமா அப்படிங்கிற ஒரு பயத்தையும் குழப்பத்தையும் கொடுக்கும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா வந்து பாத்தீங்கன்னா நன்மைகளுக்காக ஏங்கி காத்துக்கிட்டு இருந்ததுனால திடீர்னு நல்லது நடக்க ஆரம்பிச்சிச்சுன்னு வைங்க, என்னடா அது திடீர்னு இது வந்து பாத்தீங்கன்னா நம்மள வந்து நம்ப வச்சு ஏமாத்த பாக்குறாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட் வரும் இல்லைங்களா, என்ன வச்சு காமெடி பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரியான சூழல் இருக்கும். ஈவன் படிக்கிற மாணவர்கள் முதற்கொண்டு படிச்சு முடிச்சு வேலைக்கு போய் வேலையில இருந்து ஒரு ரிலீஃப் ஆகி வீட்டுல ரிட்டையர் ஆகி இருக்கிற எல்லா தனுசு அன்பர்களுக்கும் இது மாதிரியான சூழல் இந்த காலகட்டத்துல உண்டு. சோ இப்ப இவ்வளவு பலன்கள் சொல்லப்பட்டாலுமே இது சொல்லப்பட்ட நல்ல பலன்கள் மட்டுமே எனக்கு கிடைக்க பெறுமா சார் அப்படின்னா, கண்டிப்பா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா 1987 செப்டம்பர், 1988 ஜூன்ல பிறந்திருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள்னு வைங்க உதாரணத்துக்கு. வெரி சாரி, இதுல சொல்லப்பட்ட நல்ல பலன்கள் இதுதான் இல்ல, வேற எந்தெந்த பதிவுல நீங்க நல்ல பலன்கள் என்ன கேட்டிருந்தாலுமே இந்த காலகட்டத்தில் நீங்க பிறந்திருக்கீங்கன்னா கெடுதல்கள் அதிகமாக இருக்கும். பட் இதுவே 1990 ஜூன், 1991 ஜனவரின்னு அப்படின்னு வைங்க, சர்வ நிச்சயமா 2 மடங்கு 3 மடங்கு 4 மடங்கு நன்மைகள் பெறுவீர்கள். அது எப்படி சார் வந்து பாத்தீங்கன்னா தீர்மானிக்கிறது? 2 மடங்கா 3 மடங்கா 4 மடங்கா? இன்னும் அதிகமா உங்களுடைய சுயஜாதகம் தான். என்ன வயது, என்ன பாலினம், என்ன தசாபுத்தி, என்ன லக்னம், உங்களுடைய ஜாதகத்துல கிரக நிலைகள் எப்படி இருக்குது, இதை பொறுத்துதான் வந்து பாத்தீங்கன்னா தீர்மானிக்கப்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவாங்க. சோ நன்மையோ தீமையோ எந்த கிரக பயிற்சி இருந்தாலும் சரி, அதுல எவ்வளவு பலன்கள் சொல்லப்பட்டாலும் சரி, அது அத்தனையும் உங்களுக்கு கிடைக்க பெறணும் அப்படின்னா சர்வ நிச்சயமா சுயஜாதகம் ஒத்துழைச்சா மட்டும்தான் உண்டு அப்படிங்கிறத நம்புங்க. வாழ்த்துக்கள்.